ஹலோ வணக்கம். 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 ஓகே, எப்படி இருக்கிறீங்க? ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லி புதுப்பிப்பு நைட் சர்ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கோம். ஓகே தானே? சரி, எத்தனையாவது பிறந்த நாள் உங்களுக்கு? 39வது பிறந்த நாள். ஓகே, 39. என்ன பேர் எடுக்க போகுது உங்களுக்கு? என்ன? கலையரசி. என்னோட கூப்பிடுவாங்க உங்களை? கலையண்டு கூப்பிடுவாங்க. ஓகே, அழகான பேர் உண்டு. யார் இந்த பேரை வச்சது? உங்களோட அக்காவா? என்ன பேர் உங்களோட அக்கா? கலைச்செல்வி. அவருக்கு கலைச்செல்வி, உங்களுக்கு கலையரசி. அப்படியா? சரி, ஒரு அர்த்தமான பேரில் கலையன்று சொல்லி வச்சுருக்கிறாங்க. உங்களோட அம்மா அப்பா தானே வச்சவங்க? அப்படியா? சரி, ஓகே. கலையரசிக்கு வந்து 39வது பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அழகான ஒரு ஐசிங்கை கூட தந்துருக்குறாங்க. விஸ்வ ஹாப்பி பர்த்டே கலையன்று சொல்லி தந்துருக்குறாங்க. ஓகே, நல்லா இருக்கா ஐசிங்கே? ஓகே, சரி சரி. நிறைய கிஃப்ட்டுகள் கொண்டு வந்துருக்குறோம் நாங்கள். சரி, நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்க? யார் இந்த மாதிரி உங்களுக்கு தந்துருப்பாங்கன்னு கெஸ் பண்ணுறீங்க? உங்களோட கணவரை தவிர வேறு ஒரு தடவையே செய்ய மாட்டேன். அப்படியா? சரி, உங்களோட கணவருக்கு என்ன பேர்? தனுஷாந்தன். என்னோட கூப்பிடுவீங்களா அவரை? என்ன சிரிக்கிறீங்க? இல்லை, கணவரை தவிர வேறு எவருமே செய்ய மாட்டாங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் எப்படி கூப்பிட்றீங்க? என்னது? அதான் செல்லம்மா. எல்லாருமே செல்லமா தான் கூப்பிட்றது. நீங்கள் எப்படி கூப்பிட்றீங்க? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரையே ஸ்பாட் பண்ணி சொல்லிங்க. என்னென்னு கூப்பிட்றீங்க நீங்கள்? அது பிரச்சனை இல்லை, சொல்லலாம். டே என்று கூப்பிட்றீங்க. ஓகே, உண்மையிலேயே அது சில பேர் அப்பாண்டு கூப்பிடுவாங்க, இங்கே கொண்டு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தரம் வந்து ஒவ்வொரு அர்த்தத்தில் ஒரு பாசத்தில் கூப்பிட்றது விடாமல், சரி, ஒரு அன்பான பாசத்தில் வந்து நீங்கள் டே என்று கூப்பிட்றீங்க. ஓகே, உங்களோட தர்சன் எனவே தனுசாந்தன். சரி, தனுசாந்தன் என்று நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்ததாக உங்களுக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று தந்துருக்குறாங்க. உங்களுக்கு சாக்லேட் விருப்பமா? விருப்பம் தான். ஓகே, சரி, பார்க்கலாம். தனுசாந்தன் சொல்லியிருக்கிறீங்களா? ஆனால் நான் சொல்லல. நீங்களோட அவர் தானு சொல்லிடுறியா? உங்களோட கணவன் சொல்லல. அடுத்தது உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் ஒன்று தந்துருக்குறாங்க. அதையும் இந்த சைட்டில் வைங்க. நிறைய கிஃப்ட்டுகளை அனுப்பியிருக்காங்க. சரி, ஓகே. இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்காங்க. சரி, அதையும் பண்ணுங்க பாப்போம். சரி, அதையும் ஒரு ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். உங்களோட கையால் ஒரு ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். ஓகே, ஒரு சல்வார் ஒன்றது உங்களுக்கு தந்துருக்குறாங்க. ஓகே, ஏன்னா ஐசிங்கிக்கு ஏற்ற வகையில் வந்து உங்களுக்கு ஒரு சல்வாரை தந்துருக்குறாங்க. ஓகே, பார்க்கலாம். இப்போ நீங்கள் யாரை சொல்கிறீங்க? உண்மையிலேயே உங்களோட என்ன பேர்? தனுசாந்தன் தெரியல. உங்களோட நேசிக்கிறதுக்கு இல்லை. உங்களோட அண்ணாக்கள் சொல்ல மாட்டீங்க? இல்லை. அக்காவும் இல்லையா? அண்ணாவும் இல்லை, அக்காவும் இல்லை, அண்ணாக்களும் இல்லை. அண்ணான்னு சொல்லல, அண்ணாக்களும் இல்லை. அப்படியா? உங்களோட அவர் தான். சரி, அப்படி பெரிய பாசம் இருக்கிறார் போல. அப்படியா? இப்போ எங்கே இருக்கிறான்னு சொன்னீங்க? லண்டனில் இருக்கிறாங்க. ஓகே, சரி, பார்க்கலாம். இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்குறாங்க. அப்படி எங்களுக்கு திருப்பி காட்டுங்க. முன்னுக்கு என்ன தந்துருக்குறாங்க? ஒரு ரோஸ் ஒன்று தந்துருக்குறாங்க, ஒரு கிரீடம் தந்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஹாப்பி பர்த்டே ஒரு பெல்ட் ஒன்று தந்துருக்குறாங்க. சரி, அதையும் முன்னுக்கு வைங்க. ஐசிங்குக்கு முன்னுக்கு வைங்க பார்ப்போம். ஓகே, ரைட். இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்குறாங்க. ஓகே, அப்படியுமே டேபிளில் வைங்க. வாட்ச் ஒன்று தந்துருக்குறாங்க. ஓகே, சரி, அதையும் அப்படி டேபிளில் வைங்க. அப்படி முன்னுக்கு வைங்க. அப்படி முன்னுக்கு வைங்க ஐசிங்கு. ஓகே, சரி, நான் உங்களுக்கு ஒரு குழு ஒன்று தரேன். சரிதானே? உங்களில் மிக்க பாசம் வச்சுக்கிற ஒருத்தங்கள் தந்துருக்குறாங்க. சரிதானே? உண்மையிலேயே ஒருத்தங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க. சரிதானே? இந்த கிஃப்ட்டுகளை தந்தவங்களும் ஒருத்தங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க. ஒருத்தங்கள் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க. இப்போ கண்டுபிடிங்க பார்ப்போம் யாராக இருக்குன்னு சொல்லி. ஒருத்தங்கள் ஸ்ரீலங்கா இருக்கிறாங்க, ஒருத்தங்கள் ஃப்ரான்ஸில் இருந்து தந்துருக்குறாங்க. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். பிள்ளைகள் வேற ஒருத்தரும் இல்லை. ஸ்ரீலங்காவிலேருந்து வேறு ஒருத்தருமே இல்லை. அப்படியா? பிள்ளைகள்னு சொல்லிங்கன்னா யாரை சொல்கிறீங்க? 3 பேர் இருக்கிறாங்க. யாரா? மூத்தவர். அவன் மூத்தவரை சொல்கிறீங்களா? அவர் 2. அப்படியா? சரி, பார்க்கலாம். இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, அதையும் பார்ப்போம். அப்போ பிள்ளைகள் கவனவை தவிர வேறு எவருமே இல்லை. அப்படியா? சரி, பார்ப்போம். ஓகே, அந்த பேக் இருக்கும். ஏற்றுங்க பார்ப்போம். அந்த பேக் மெட்ட பக்கம் திருப்புங்க பார்ப்போம். ஓகே,
அப்படி இருக்கு. தீவன் போன் சோப். புதுக்குடிப்பில் இருக்குது தீவன் போன் சோப். சரி, தீவன் போன் சோப்லேருந்து என்ன வந்திருக்கும் உங்களுக்கு? இலத்திரணிகள் ஒன்று போட்டிருக்காங்க, விளங்கல? ஃபோன் வந்திருக்கு. தீவன் போன் சோப்லேருந்து ஃபோன் வந்திருக்கு உங்களுக்கு. சரி, பார்க்கலாம். சரி, அதை ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சும்மா டம்மியோ தெரியல. அப்படி இருக்காதா? அப்படி இருக்காதா? அவ்வளோ நம்பிக்கை இருக்கா? சும்மா வெறும் பட்டியோ தெரியாது, அதுக்கு கல் இருக்கோ தெரியல. அப்படியெல்லாம் இல்லை, ஷுவர். அவ்வளோ நம்பிக்கை இருக்குது எல்லாருலேயும். உங்களோட பிள்ளைகள் கணவரில் கவனம். ஓகே, அழகான ஒரு ஃபோன் உண்டு. அப்படியா? ரைட், ஓகே, அப்படியே காட்டுங்க. சரி, அதையும் அப்படியே. என்ன ஃபோன் அது? என்ன ஃபோன்? சாம்சங் கவரில் இருக்குது வேணா? சரி, நல்லா இருக்குது ஃபோன். ஓகே, ஏன் உங்களுக்கு ஃபோன் தந்துருக்குறாங்க? ஏற்கனவே ஃபோன் இல்லையா அல்லது பழுதாப்பட்டு? ஓகே, சரி, பார்க்கலாம். அப்போ ஃபோன் ஒன்று இந்த நாளில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஃபோன் ஒன்று தந்துருக்குறாங்க. சரி, போக்கும். யார் தந்திருப்பாங்க? மீண்டும் கணவர் தான், பிள்ளைகள் இல்லை. பிறகு நான் கேட்டபடிய கணவரும் பிள்ளைகளும் என்று சொல்கிறீங்களா? அப்போ ஒரு ஆளை சொல்லணும். நீங்கள் கணவரா பிள்ளைகளா? பிள்ளைகள் இல்லை, அவர் தான். அப்போ பிள்ளை மகன் இல்லை, செய்திருக்கலாம், ஆனால் கணவர் தான் கூட. சரி, பார்க்கலாம் அந்த கிஃப்டை பார்க்கலாம். ஓகே, சரி, நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணுங்க. நீங்களாண்ணா இவ தான் ஸ்ரீபு வருது போல இருக்கேன்னா. சரி, ஓகே, நீங்களும் உங்களோட ஃபேமிலியும் அந்த ஃபோட்டோஸில் வச்சுருக்குறாங்க. ஓகே, இப்போ யார் இந்த ஃப்ரேமை தந்தது? கணவர். சரி, உங்களோட என்ன சொல்கிறது, என்ன பேர் சொன்னீங்க? தனுசாந்தன். தனுசாந்தனா அல்லது அப்படியா? செல்லமா? உண்மைதானே. ஓகே, உங்களோட மிஸ்டர் தந்துருக்குறாங்க. சரி, பார்க்கலாம். இன்னொரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது, அதை லாஸ்ட்டாக பார்ப்போமா? இன்னொரு ஃப்ரேம் ஒன்று வந்திருக்கு, அதை லாஸ்ட்டாக பார்ப்போமா? இன்னொரு கிஃப்ட் ஒன்று உங்களுக்கு தந்துருக்குறாங்க. என்னென்னு சொல்லுங்கள், நீங்கள் மிஸ்டரை சொல்லியிருக்கிறீங்க, உங்களோட மகனை சொல்லியிருக்கிறீங்க, மகன் மேரன்னு சொல்லியிருக்கிறீங்க. சரி தானே? மகன்னு சொல்லியிருக்கிறீங்க, மகன் மேரன்னு சொல்லியிருக்கிறீங்க. அவங்க இல்லாட்டிக்கு என்ன பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தரலாம்? கட்டாயம் அவங்க உண்மையிலேயே அந்த 2 பேரும் இல்லாட்டிக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரமாட்டீங்க? ஷுவர், நீங்கள் சொல்கிறது ஓகே, சரியானபடியே சொல்கிறீங்களா? அப்படியா? சரி, பார்க்கலாம். என்னென்னு சொல்லி ஒரு கவிதை ஒன்று தந்துருக்குறாங்க, அதில் பார்ப்போம். ஓகே, சரி, கவிதையை நாங்கள் வாசிப்போம். உங்களுக்கு ஒரு வாழ்த்தொண்டு தந்துருக்குறாங்களே, அதை வாசிக்க காட்ட சொல்லி. என் பாசத்துக்குரியவளுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என் உயிரே, என் உலகே, என் நண்பே, உன்னுடன் நான் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒரு வரம் என்பதை உணர்கின்றேன் அன்பே. உன் அன்பு சிரிப்பே என் வாழ்வின் ஆதாரம். உன் அன்பே என் பலம். இந்த பிறந்த நாள் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கட்டும். நீ என்றும் இளமையுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டும். ஹாப்பி பர்த்டே மை லவ். என் இதயத்தின் ராணிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீ என் வாழ்வில் வந்த பிறகுதான் ஒவ்வொரு நாளும் வசந்தமானது. உன் அன்பில் கரைந்து உன் அருகாமையில் வாழ்ந்ததே என் சொக்கம். என் கனவுகளை நிஜமாக்கும் தேவதை நீ அம்மா. நீ என்றும் என் அன்புக்குரியவள். என் கவிதை, என் காதல், என் உயிர் எல்லாமே நீதான் கலையே. உன் பிறந்த நாள் என் வாழ்வில் கொண்டாட்டம். இந்த நாள் எப்போதும் உன் அன்பில் மகிழ்ந்திருப்பேன் அன்பே. இந்த நாள் உனக்கானது. உன் கண்கள் பேசும் மொழியில் என் காதல் கரைந்தது. என் கலையே. கலையே என்று சொல்லி ஒரு அழகான கவிதையை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. உங்களோட மிஸ்டர் தந்திருக்கிறாங்க. என்னோட கூப்பிடுவார் அவர் உங்களை?
என்ன சிரிக்கிறீங்க மகனை வெட்டி அடி பார்க்குறீங்க நீங்கள் உங்களோட மிஸ்டரை என்னென்னு சாரி அவர் உங்களை என்னென்னு கூப்பிடுங்க அம்மாண்டு கூப்பிடுவார் அதே மாதிரி அம்மாண்டு சொல்லி ஒரு கவிதையை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க கலியன்னு சொல்லி அதில் வரைஞ்சிருக்கிறாங்க தன்னுடைய லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ் அந்த லவ்வை வந்து இந்த 39வது வயசில் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க உண்மையிலேயே என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாருடனும் அன்பாகவும் பண்பாகவும் பழகிற உங்களோட மிஸ்டர் வந்து எப்பயும் அவருக்கு அந்த சர்ப்ரைஸ் செய்யணும்ன்றது ரொம்ப விருப்பம் சரிதானே என் பிள்ளைகளுக்கு செய்யணும் என்ன மாதிரி எனக்கு ஏற்கனவே அவர் 2 வருடங்களுக்கு முற்பாடாகவே எனக்கு கதைச்சிருந்தார் செய்யணும் தனக்கு நல்ல விருப்பம் மட்டும் சொல்லியிருந்தார் அந்த தருணத்தில் அவர் இந்த இடத்துல இப்பொழுது ஒரு நல்ல நிலையில் இருக்கேக தன்னுடைய காதல் மனைவிக்கு வந்து அதை செய்திருக்கிறாங்க சரிதானே ஏன்னா சரி ஓகே அந்த காதலை வந்து இந்த தருணத்தில் 39வது வயதில் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அந்த வார்த்தைகளால் சொல்ல முடியாத வார்த்தைகளை வந்து எங்கள் மூலமாக எங்களோட சர்ப்ரைஸ் மூலமாக கவிதை மூலமாக வடிச்சிருக்கிறாங்க சரி ஓகே நீங்கள் உங்களோட இந்த மாதிரி பிரியமான உங்களோட கணவனுக்கு என்ன சொல்கிறீங்க ஸோ மச் ஓகே சரி எப்போவுமே இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி புதுக்குடிப்பு நைல் சர்ப்ரைஸ் மூலமாக இறைவனிடத்தில் பிரார்த்தித்து கொண்டு உங்களுக்கும் நாங்கள் எங்களுடைய நைல் சர்ப்ரைஸ் மூலமாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஓகே தானே ஏன்னா சரி எப்போவுமே சிரிச்சிட்டு இருங்க சந்தோஷமாக இருங்க எப்போயுமே நோய் நொடி இல்லாமல் உங்களை கணவன் வந்து நல்லா இருக்கணும் நல்லா உழைக்கணும் இன்னும் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு அவர் வரணும் சரிதானே நிறைய கஷ்டப்பட்டு நிறைய இதுகளை வந்து அவர் எதிர்நோக்கி ஒரு முன்னுக்கு வந்த ஒருவர் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு அவரை தெரியும் சரி பார்க்கலாம் இன்னொருவர் இன்னும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தந்திருக்கிறார் சரிதானே அந்த கிஃப்டை அப்படி வேண்டுங்கோ சரி இவர் யாராக இருக்கும் இவரும் உங்களில் ஒரு பிரியமான ஒருத்தங்கள் தந்திருக்கிறாங்க யாரா பார்ப்போம் ஓப்பன் பண்ணக்கூடாது அதுக்கு முதலே சொல்லி போட்டு தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்போ யாராக இருக்கு உங்களில் மிக்க பிரியமான வச்சிருக்கிற ஒருத்தங்கள் தந்திருக்கிறாங்க மகன் சாரி மகன் மூத்த மகன் அங்கே இருக்கிறார் இஞ்சான் இருக்கிற என்ன பேர் கூட மூத்த மகன் ரதி வர்மன் அப்போ மற்ற ஆக்கள் செய்ய மாட்டாங்களா ஓகே இன்னும் கொஞ்சம் பாசம் மூத்த மகன் ரெண்டபடியாக பாசம் சரி ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம் அவர் இல்லாட்டிக்கு பனிஷ்மெண்ட் என்ன பனிஷ்மெண்ட் இல்லையா சரி ஓகே பார்க்கலாம் ஓகே அழகான ஒரு படத்தை தந்திருக்கிறாங்க கொஞ்சம் ஜங்கான படத்தை போட்டிருக்கிறாங்க உங்களோட கபடியா சரி சின்ன சின்ன குட்டி படங்கள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க உங்களில் அப்படியே வா ரைட் அப்படி வைங்க ரைட் சூப்பர் தங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவை போட்டிருக்கிறாங்க ஓகே அம்மா விஷ் ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க சரி ஓகே இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் மேலே ஒரு படி அன்பு அது மூத்த பிள்ளைகளுக்கு கூடுதலாக அம்மா மேலே கொஞ்சம் பிரியம் இருக்குது எல்லா பிள்ளைகளுக்கும் பிரியம் தான் அதால் குட்டி பையங்கள் நினைக்கிறாங்க என்ன அண்ணா மட்டும் சொல்கிறாருன்னு சொல்லி அப்படி இல்லை மூத்த பையங்கள் கடைசி பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அன்பு மூத்த பிள்ளை தானே குடும்பத்தின மூத்த குத்து விளக்கு ஓகே இந்த தருணத்தில் உங்களை நினைச்சு அம்மாவுக்கு நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று கொடுக்கணும் அப்பா ஆர்டர் செய்திருந்தாலும் இது ரகசியமாக அம்மாவுக்கு நானும் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி உண்மையிலேயே மனதில் நினைச்சது அளப்பெரியது உங்களோட மகனுக்கு எப்போதுமே உங்களோட மகன் உங்களை நிச்சயமாக பார்ப்பாருன்னு எனக்கு தெரியும் சரிதானே நல்லா பார்ப்பார் தன் குடும்பத்தை என்ன நான் நினைக்கிறேன் என்னென்னா இந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு நினைச்சு நான் கேட்டு நான் இந்த சும்மா இது யார் செய்கிறது தம்பின்னு கேட்க இல்லைன்னா அம்மாவுக்கு தெரியாது அப்பாவுக்கும் தெரியாது நான் தான் அம்மாவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் சரிதானே அந்த மாதிரி ஒரு பிள்ளையை நீங்கள் பெற்றெடுத்துருக்கிறீங்க இந்த தருணத்தில் உங்களோட மகனுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க காட்டியிருக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஒருக்கா கூப்பிட்டு ஒருக்கா உங்களோட மகனுக்கு ஒருக்கா விஷ் பண்ணி ஒருக்கா காட்டி பிடிச்சி கொஞ்சி அம்மாவை சரி பார்க்கலாம் ஓகே சரி மற்ற தம்பியாக போங்க அம்மாவுக்கு விஷ் பண்ணுங்க பாப்போம் சரி அப்புறம் அவங்க கூப்பிடாட்டிக்கு சரி சரி மற்ற தம்பி ஓகே ரைட் சரி நாங்கள் ஒரு கேக் ஒரு கட் பண்ணுவோமா ஓகேயா சரி பார்க்கலாம் பேசுதே கண்கள்
காற்றை போல ஓடும் உரை காதல் கண்கள் தேடும் உன் சில அழகை விழிகளனால் வியந்தேன் இவருடன் சேர்ந்த ஆடு சின்றல்லா அந்த ஜூலியத்தின் சாயல் உன் தேகம் இந்த கூடல் இனி தேவையில்லை மூடல் என்னவளே எங்கிருந்தாய் நீதா கனவினிலே காத்தவிட்டாய் நீதா என்னவளே எங்கிருந்தாய் நீதா கனவினிலே காத்தவிட்டாய் நீதா என் கண்கள் தேடிடும் காதல் நீதா என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதா என்னவளே எங்கிருந்தாய் நீதா கனவினிலே காத்தவிட்டாய் நீதா